எல்லாருக்கும் வணக்கம். 27 நாடுகள் அடங்கிய ஐரோப்பிய யூனியனுடன் வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்கள் முடிவாகியுள்ளன. அனைத்து ஒப்பந்தங்களின் தாய் என குறிப்பிடப்படும் அளவிற்கு இந்த ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தமாக பார்க்கப்படுகிறது. இந்திய பொருட்கள் மீது அதிக வரி விதித்த அமெரிக்காவிற்கு பதிலடியாக இந்த ஒப்பந்தம் பார்க்கப்படுகிறது. மேலும் ஐரோப்பிய ஒன்றியமும் இந்தியாவும் இதுவரை செய்து கொண்ட மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தமாக இது கருதப்படுகிறது. இன்னைக்கு நிகழ்ச்சியில் இந்திய ஐரோப்பிய யூனியன் வர்த்தக ஒப்பந்தம் இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் நாம் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. 2026 குடியரசு தின விழாவை முன்னிட்டு இந்தியா வந்த ஐரோப்பிய யூனியன் தலைவர் அன்டோனியோ கோஸ்டா, ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லயன் ஆகியோர் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. 27 நாடுகள் அடங்கிய ஐரோப்பிய யூனியனுடன் வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்கள் முடிவாகியுள்ளன. அனைத்து ஒப்பந்தங்களின் தாய் என குறிப்பிடப்படும் அளவிற்கு இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ள சூழலில் இந்திய பொருட்கள் மீது அதிக வரி விதித்த அமெரிக்காவிற்கு இது சரியான பதிலடியாக பார்க்கப்படுகிறது. மேலும் ஐரோப்பிய ஒன்றியமும் இந்தியாவும் இதுவரை செய்து கொண்ட மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தமாக இந்த ஒப்பந்தம் பார்க்கப்படுகிறது. இது 2 பில்லியன் மக்களின் சந்தையை உருவாக்கும் என்றும் உலகளாவிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அதாவது ஜிடிபியில் கிட்டத்தட்ட 1/4 பங்கை கொண்டிருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் உலகின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 25% பிரதிநிதித்துவப்படுத்தும் மற்றும் 1.9 பில்லியனுக்கும் அதிகமான நுகர்வோரின் சந்தையை ஒருங்கிணைக்கும். ஐரோப்பிய ஒன்றிய பொருட்களின் ஏற்றுமதியில் 96.6% வரிகள் நீக்கப்படும் அல்லது குறைக்கப்படும். இதனால் ஐரோப்பிய பொருட்களின் மீதான வரிகளில் ஆண்டுக்கு €4 பில்லியன் வரை சேமிக்கப்படும். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் இரு தரப்பிற்கும் பெரிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உறுதியளித்துள்ளார். வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை நிறைவிற்கு பின் உரையாற்றிய அவர், இரு தரப்புக்கும் இடையிலான உறவில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும் தருணம் இது என குறிப்பிட்டார். இந்த ஒப்பந்தம் இந்திய உற்பத்தி துறைக்கு மிகப்பெரிய ஊக்கத்தை வழங்கும் என கூறிய பிரதமர், இது முதலீட்டை அதிகரிக்கும் என்றும் புதிய கண்டுபிடிப்பு கூட்டாண்மைகளை உருவாக்கும் எனவும் குறிப்பிட்டார். மேலும் உலக அளவில் விநியோக சங்கிலியையும் பாதுகாப்பு ஒத்துழைப்பையும் இந்த ஒப்பந்தம் வலுப்படுத்தும் என்றும் மக்களிடையேயான உறவுகளை ஆழப்படுத்தும் எனவும் பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்தார். அதேபோல் 20 ஆண்டுகால முயற்சிக்கு பின் இந்திய ஐரோப்பிய ஒன்றியம் இடையே நிறைவேறியிருக்கும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இரு தரப்புக்கும் மிகுந்த பலன் அளிக்கக்கூடியது என்று நடுவண் அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என ஐரோப்பிய யூனியன் தலைவர் அன்டோனியோ கோஸ்டா குறிப்பிட்டார். இந்தியா உலகின் வேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதார நாடு என கூறிய அவர், வர்த்தக ஒப்பந்தங்கள் விதிகள் சார்ந்த பொருளாதார ஒழுங்கை வலுப்படுத்துகின்றன என்றும் கூறினார். இந்தோ பசிபிக், ஐரோப்பா மற்றும் உலகெங்கிலும் நாம் எதிர்கொள்ளும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள ஒன்றிணைந்து செயல்படவும் அன்டோனியோ கோஸ்டா அழைப்பு விடுத்தார். இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில்
இந்தியாவில் எந்தெந்த பொருட்களின் விலை குறையும் என்பதை பார்க்கலாம். இந்த ஒப்பந்தம் மூலம் ஐரோப்பிய சொகுசு கார்களுக்கு விதிக்கப்பட்ட சதவீத இறக்குமதி வரி 10% குறைக்கப்படும். ஆண்டுக்கு 2.5 லட்சம் கார்கள் வரை மட்டுமே இந்த வரிச் சலுகையில் இறக்குமதி செய்ய முடியும். இதன் மூலம் BMW, பென்ஸ் உள்ளிட்ட உயர்தர கார்களின் விலை பல லட்சங்கள் வரை குறையும். ஆலிவ் ஆயிலுக்கு 45% இருந்த வரி முழுமையாக நீக்கப்படுகிறது. பிரீமியம் வைன்களுக்கான வரி 150%இலிருந்து 20%ஆகவும், பீர் வகைகளுக்கான வரி 110%இலிருந்து 50%ஆகவும் குறையும். சாக்லேட்கள், பிஸ்கெட்கள், பாஸ்தா, பிரெட் மற்றும் செல்ல பிராணிகளுக்கான உணவுகள் மீதான 50% வரி முழுமையாக நீக்கப்படும். பழச்சாறுகள் மீதான வரி நீக்கப்படும். கிவி மற்றும் பேரிக்காய் மீதான வரி 33%இலிருந்து 10%ஆக குறையும். ஐரோப்பிய சமையல் பொருட்கள் மற்றும் பானங்கள் இனி மலிவாக கிடைக்கும். 90% மருத்துவ கருவிகள், பரிசோதனை எந்திரங்கள் மற்றும் அறுவை சிகிச்சை கருவிகள் மீதான 27.5% வரி 0% குறைக்கப்படுகிறது. மருந்துகள் மீதான 11% வரியும் முற்றிலும் நீக்கப்படுகிறது. இதனால் மருத்துவமனைகளில் நவீன சிகிச்சைகளுக்கான செலவுகள் குறைய வாய்ப்புள்ளது. மின்சார உபகரணங்கள் மற்றும் தொழிற்சாலை இயந்திரங்கள் மீதான 44% வரி நீக்கப்படுகிறது. தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களின் விலை குறைவதால் அவற்றின் மூலம் தயாரிக்கப்படும் பொருட்களின் விலையும் குறைய வாய்ப்புள்ளது. பிளாஸ்டிக் மற்றும் ரசாயனங்கள் இனி வரி இல்லாமல் இறக்குமதி செய்யப்படும். இரும்பு மற்றும் எஃகு மீதான 22% வரையிலான இறக்குமதி வரி பெரும்பாலும் முழுமையாக நீக்கப்படும். இது உள்கட்டமைப்பு, கட்டுமானம் மற்றும் உற்பத்தி துறைகளுக்கு பெரிதும் உதவும். விமானம் மற்றும் விண்வெளி தொழில்நுட்ப பாகங்கள் மீதான 11% வரி நீக்கப்படும். இது விமான கட்டணங்கள் குறைய வழிவகுக்கலாம். இந்த வரி குறைப்பு படிப்படியாக நடைமுறைக்கு வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா ஐரோப்பிய யூனியன் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான சில முக்கியமான தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த காணொளியை உங்களுடைய உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.